வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டே ஹங்கிரி தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பிகினர் யூடியூபராக நம்ம நிறைய தவறுகள் பண்ணியிருப்போம். அது நம்ம சேனல் க்ரோத்தை ரொம்ப பாதிச்சிருக்கும். நானும் இந்த தவறுகள் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம சேனலை க்ரோ பண்ணுறதை பற்றி பேசுவோம் வாங்க. நம்பர் 1, ரப்பிஷ் தம்ப்நெயில். அதாவது ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத கண்டிப்பாக கற்றுக்கணும். ஒரு பேசிக் டிசைனாச்சும் கற்றுக்கணும். இந்த டிசைனிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உடனே அந்த ஃபோட்டோஷாப் அப்படி இப்படின்லாம் போகாமல் பிக்சல் லேப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷனில் எப்படி 2 மினிட்ஸில் ஈஸியாக ஒரு ஐ கேட்சி தம்ப்நெயில் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத ஏற்கனவே இங்கே ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இங்கேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ செக் அவுட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 2, வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனை மட்டுமே ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. நான் பிகினிங் ஸ்டேஜ்லேயே ஆகட்டும், இப்போ கூட நம்ம அந்த யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பை அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறது. எப்போ பாரு அந்த யூடியூப் ஸ்டுடியோ அப்படிங்கிற அப்ளிகேஷனை கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா ஓப்பன் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு வியாதி மாதிரியே ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணவே கூடாது. நீங்கள் திங்க் பண்ண வேண்டியது தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அடுத்து, நெவர் எக்ஸ்பெரிமெண்டிங் யுவர் கண்டென்ட். ஒரு பிகினர் யூடியூபராக ஒரே நீச்சில் வீடியோ போட்டே ஆகணும் அப்படிங்கிற எந்த தேவையும் கிடையாது. அன்லெஸ் உங்களோட நீச் இதுதான் அப்படின்னு நீங்கள் தீர்மானிக்காத வரைக்கும். நீச் அப்படிங்கிறது நீங்கள் என்ன கேட்டகரியில் வீடியோ போட போகிறீங்க. நீங்கள் ஒரு ஃபிலிம் கிரிட்டிக்காக இருக்க போகிறீங்களா, இல்லை ஒரு ஃபுட் விளாகராக இருக்க போகிறீங்களா, இல்லை ட்ராவல் விளாகராக இருப்பீங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள், நிறைய கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் புது புது விஷயங்களை பிகினர் யூடியூபராக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இன்னும் சேரவே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆடியன்ஸை கன்சிடர் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டேன், இனிமேல் நான் இதே மாதிரி வீடியோஸ் தான் போடுவேன், வியூஸ் போடலனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணத்தை மறந்துட்டு உங்கள் ஆடியன்ஸு என்ன யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்கள் புது புது விஷயங்களை ட்ரை பண்ணலாம். முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே நீச்சில் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போ அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் சேர்ற வரைக்கும். அதாவது நீங்கள் எந்த நீச் அப்படின்னு கண்டுபிடிக்காமல் அந்த கேட்டகரி என்னன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்கள் புது புது விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் எந்த நீச், அதாவது எந்த கேட்டகரி அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டா கூட அதுக்கப்புறம் உங்கள் கேட்டகரியில் நீங்கள் நிறைய விஷயங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி போடலாம். அடுத்து, கிரியேட்டிங் வீடியோஸ் வித்தவுட் ரிசர்ச்சிங். அதாவது நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை பற்றி பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் ஏற்கனவே பண்ணியிருக்காங்களா, இதுக்கு எந்த அளவுக்கு தேவை இருக்குது, இந்த வீடியோஸ் போட்டால் உண்மையாலுமே ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டாபிக் எடுத்திருப்பீங்க. அந்த டாப்பிக்கில் ஏற்கனவே வீடியோஸ் நிறைய பேர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் போய் பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு அந்த வீடியோஸை விட நம்ம எப்படி பெட்டராக பண்ண முடியும், அவங்க சொல்லாத விஷயங்களை நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் ரிசல்ட்டில் அவங்களுக்கு கீழே உங்களோட வீடியோஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை பற்றி வீடியோஸ் போட்டிருக்காங்க, அதுக்கு கீழே அவங்க போட்டிருக்க தம்ப்நெயிலில் சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் தம்ப்நெயில் இருந்தது அப்படின்னா உங்களது கிளிக் பண்ணுவாங்களா, அவங்களோடது கிளிக் பண்ணுவாங்களா? ஸோ எப்போவுமே உங்கள் டாபிக் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டாபிக் ஏற்கனவே யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ரிசர்ச்லாம் பண்ணிவிட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சேனல் இன்னுமே வேகமாக க்ரோ ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் கொடுத்துருக்க யூடியூப் டிப்ஸ் தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். ஒரு 40 வீடியோ இதை பற்றி கிரியேட் பண்ணியிருப்போம். இந்த வீடியோஸில் எல்லாமே ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.